எதுவுமே பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க எங்களை வழி விடுங்க, நாங்க இப்படி திருப்பிட்டு நாங்க அப்படி போயிடுறோம் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்க, உயர் அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னே ஓரமா நின்று இருந்தாங்க அப்படின்னா அந்த காரை எடுத்துட்டு போயிருப்பாங்க. இவங்க போய் வேணும்னே காரை வந்து வழிமறைச்சு நின்று திட்டமிட்ட மாதிரி திட்டமிட்டு செஞ்சாங்களா, இல்ல யாரோ உயர் அதிகாரிகளோட அழுத்தத்தினால செஞ்சாங்களா, இல்ல அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால அது ஒரு சூழ்ச்சியினால செஞ்சாங்க அப்படின்றத வந்து மக்களுக்கும் இது காணொலி பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இது எல்லாமே முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த காரை விட்டு அவர் சொல்றாரு, டிரைவர் சொல்றாரு என்னன்னா, மேடம் நீங்க கொஞ்சம் நவருங்க, இல்லைன்னா நான் ஓரமா நிறுத்திடுறேன், காரை வந்து நான் ஓரம் கட்டி நிறுத்திடுறேன், நம்ம அப்புறம் பேசிக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த தொண்டர் வந்து தாபிகளோட தொண்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களும் சொல்றாங்க, நாங்க உங்க டிஎஸ்பி கிட்ட பேசுறோம், எல்லாமே சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இப்ப நான் டிஎஸ்பி சொல்லிதான் நான் இங்க வந்து வண்டியை பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேலும்